கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடியில பெற்றோர்களும் பிள்ளைகளும் அமர்ந்து பேக் டு ஸ்கூல் 2 அப்படிங்கிறத ஒரு 2 வாரமா பேசி முடிச்சாச்சு. இந்த வாரம் போன வாரத்துல கடைசியில சொன்ன மாதிரியே இந்த வாரம் பிள்ளைகளோடு பேசுவதற்கு யார் வந்திருக்காங்க? டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸை அரசு அரங்கத்துக்கு வரவேற்கிறோம். வழக்கம் போல எல்லாத்தையும் பேசுவதற்கு நம்மோடு டாக்டர் ஷில்பா டெரன்ஸ், குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்திற்கான நிபுணர். இந்த டாபிக்ல பயணிக்கிறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்தோம். என்னென்னலாம் வாங்கினேன் ஜாலியா ஸ்கூலுக்கு போறது ரெடி ஆகுறது. புது கடைக்கு கூட்டிட்டு போய் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் பொருள்லாம் வாங்குறவங்க கூட தோணல. ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எழுதி முடிக்கணும்னு மாட்டேன் நான் கேட்கறது. நோட்ஸ் எழுதிக்காங்க அப்படின்னு தான் கேட்பேன். நமக்கு வீட்டில் இருக்கும்போது ஒரு பயம் வந்துட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டோன்னா போய் மிஸ்டர் டாய்லெட் கேட்க பயந்துக்கிறான். 3 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம சொல்றது அவங்களால கேட்க முடியல. போன வாரம் என்ன பார்த்தோங்கிறத ரீகேப்ல பார்த்தோம். இந்த வாரம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். ஸோ போன எபிசோட்ல ஸ்டார்ட் பண்ண போகும்போது கிட்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? போதும். இந்த தடவை நம்ம என்ன பண்ணுவோம்? டீச்சர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நீங்க எங்க போக போறீங்க? ஸ்கூலுக்கு போக போறீங்க. ஸோ யாரை பார்ப்போம்? டீச்சர்ஸை. ஸோ வில் டாக் டு டீச்சர்ஸ். ஸோ எப்படி குழந்தைகள் ரொம்ப வருஷம் கழிச்சு பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும். அதாவது நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, ஆனா குழந்தைகளை நேர்ல பார்க்காம இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க போறீங்க. எப்படி இந்த லைவ் கிளாஸஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எப்படி அந்த ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு தொல்லை பண்ணுச்சு, எப்படி நிம்மதியா இருந்தது, அதை பத்தி பேசுவோம். ஸோ ஸ்டார்ட் வித் சம்ஒன். யாராச்சும் ஒருத்தங்க. ஆன்லைன் கிளாஸை விட இந்த குழந்தைங்களுக்கு வாட்ஸ்அப்ல கிளாஸ் எடுத்து அனுப்புவோம். ஓகே. அந்த குழந்தைங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. ஒரு சிலர் நாங்க என்னதான் ஃபோன் பண்ணி கூட ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு மன நிறைவா இருக்குது. அதாவது இது படிக்கிறத பொறுத்த வரைக்கும். ஆனா நான் கேக்குறது என்னன்னா, உங்களை படுத்தி இருப்பாங்கல்ல, அதை பொறுத்த வரைக்கும் நான் கேக்குறேன். ஆமா, அதான் ஆன்லைன் கிளாஸ் இல்ல வாட்ஸ்அப் கிளாஸ் அனுப்புறப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே. நாங்க ஃபோர்ஸ் பண்ணி நாங்க கால் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட. ஓகே. அல்லது பார்த்துட்டாலும் போயிருப்பாங்க ரொம்ப நாளா. ஆமா, நாங்க எங்களுக்கு நிறைய வேலை. அந்த குழந்தைய பார்த்தாங்களா இல்லையானோ இண்டிவிஜுவலா ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு தகவல் கொடுத்து அந்த குழந்தைய, சில பேரண்ட்ஸ்ல வேலைக்கு போயிட்டா செல்போனே இருக்காது. அவங்க எப்ப ஃப்ரீ ஆகிறாங்களோ அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு போய் செல்போன் கிடைக்கும். அதனால எங்களுக்கு நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. நிறைய இருந்தது ஆன்லைன் கிளாஸஸ்ல. ஓகே. மேல சம்டைம்ஸ் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகும். ஆகும். ஆனா பசங்க ஆகும்பாங்க. சம்டைம்ஸ் நாங்க இன்ட்ரெஸ்டா டீச் பண்ணிட்டு இருப்போம். அப்ப அந்த டீச் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல சாப்பிட்டு லஞ்ச் ஏதாச்சும் ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட சம்டைம்ஸ் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, படுத்துட்டே அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வாட்ச் பண்ணுவாங்க. அப்ப நாங்க சொல்லுவோம் ஸ்ட்ரைட் நேரா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இது பண்ணுவோம். பட் ஆனா இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸை கம்பேர் பண்றதுக்கு பெட்டர் லைவ் கிளாஸ். நாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது. செவுத்து ஆமா, நாங்க சொல்லுவோம். பட் அது அவங்களுக்கு ரீச் ஆகுதான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியறது இல்ல. கரெக்ட். அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க. முதல்ல எல்லாம் ஒளிஞ்சுக்குவாங்க. ஓகே, நீங்க எதை சொல்ல வந்தீங்க? ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு 9:30க்கு எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த கூகுள் மீட்ல அந்த குழந்தைங்களா இருப்பாங்க. எங்களுக்கு NLP பிளாட்ஃபார்ம் இருந்தது. அதுல அந்த குழந்தைகள் அந்த ஸ்க்ரால் நமக்கு தெரியும். அப்போ எப்படின்னா ஒரு அம்மா பிடிச்சி இழுத்துட்டு தலையில கொட்டு வச்சுட்டு பிடிச்சி அந்த போனி டெயில் போட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்குது. இன்னொரு அம்மா இன்னொரு இதில் எப்படின்னா அந்த ஸ்லைடில் பார்த்தோம்னா இழுத்து வச்சு ஊட்டிட்டு இருக்காங்க. நாம் இங்கே கிளாஸ் எடுத்து சில்ட்ரன் லிசன், பேரண்ட்ஸ் ப்ளீஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் ஏற்படுத்தி கொடுங்க, தனியாக உட்காருங்க. இன்னொரு இதில் எப்படின்னா ஒரு பெட் டாகை பக்கத்தில் மடியில் வச்சுக்கிட்டு அதை தடவிக்கிட்டே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு நாள் மத்தியானமா ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருந்தது. இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? ஆனா நீ இதெல்லாம் சொல்லவே இல்லை. பாத்தியா மிஸ் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு? இன்னொரு நாள் என்ன அப்படின்னா மத்தியானமா கிளாஸ் இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு போயிட்டு அந்த குழந்தைகளை நாங்கள் லைவ்ல கூப்பிட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்போம். கூப்பிடும்போது பெட்ல அப்பா அம்மா நடுவுல பாப்பா 2 பேரும் படுத்துக்கிட்டு மொபைல் இப்படி வச்சுட்டு கிளாஸ் கவனிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு கஷ்டமா இருந்து நான் வெளியில வந்துட்டேன். அதாவது மிஸ்ஸையே கிளாஸ் விட்டு அனுப்ப முடியும்னா அது ஆன்லைன் கிளாஸ்ல. வழக்கமா கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ் அப்படி சொல்றாங்க மிஸ். நானே வெளியில போயிருக்கேன்டா அப்படி சொல்லி போக வச்சிருக்காங்க. நமக்கு கஷ்டமா இருக்கிற அந்த சினாரியோவை பார்க்கும்போது நான் ஐயோ வேணான்னு சொல்லிட்டு நான் அந்த குழந்தை லைவ் சாட் அதை கேன்சல் பண்ணியிருந்தது. இது ஒரு கேசஸ். அப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, உடனே சொல்லிடுவாங்க மேம் நெட்வொர்க் ப்ராப்ளம், ஹலோ 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 அப்படின்றாங்க. அப்புறம் சுத்திட்டு இருக்குது மேம் அப்படிம்பாங்க.
அப்புறம் நாம பேசிருக்கும் போது அவங்களுக்கு நெட்டும்போது ஒரு குழந்தை எப்படியே அந்த போஸ்ட்ல வந்து நம்மளுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கே அனுப்புறா. இந்த மாதிரியான அதாவது உங்களை பாருங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம என்ன சொல்றது, நம்ம ஓகே அதுவும் நல்லா தான் இருந்தது. அந்த ஆன்லைன் கிளாஸ் NLP பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு ஒண்ணு அமைஞ்சது, அதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. யாரெல்லாம் கேடித்தனம் பண்றாங்கங்கறத கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லீங்களா? ஓகே. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து லோயர் செக்ஷன் எடுக்கிறங்காட்டிக்கு நான் வந்து லோயர் செக்ஷன்னா கிண்டர் கார்டன் டு அப் டு 3rd. அதுதான் முக்கியமான விஷயமே. சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, நான் ஏதாவது ரைம் சொல்றேன்னா கிளாஸ் இருக்கும்போது நான் என்னோட இஷ்டத்துக்கு நான் ரைம் சொல்லி தரலாம். நான் ஆடலாம், பாடலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆன்லைன்ல எப்படி இருக்குன்னா, நான் ரைட்டிங் ஒர்க் கொடுக்கணும்னா அங்க பேரண்ட் இருக்க மாட்டாங்க. ரைம் சொல்றேன்னா ஹோல் ஃபேமிலி அங்க இருக்கும். அப்ப எனக்கு அங்க கமெண்ட் பாஸ் ஆகுறதும் எனக்கு கேட்கும். அது நம்மளுக்கு சங்கடமா இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ஏதோ ஒரு டிவி பாக்குற மாதிரி வந்து உங்களை வந்து பாவா மிஸ் டான்ஸ் இருக்கு, வாங்க எல்லாரும் வாங்க வீட்ல உட்காருங்க அந்த கமெண்ட் பாஸ் ஆகுறதும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சில சமயம் ஆன் ஆயிருக்கும், மைக் ஆன் ஆயிருக்கிறது தெரியாம பின்னாடி பாட்டி பேசிட்டு இருப்பாங்க, என்னடா மிஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு இருப்பாங்க. அது இந்த மாதிரி சில இஷ்யூஸ் சங்கடமா இருக்கும். ஆனா அதெல்லாம் விளையாட்டுத்தனமா தான் எடுத்துக்கும். கரெக்ட் தானே? அது குழந்தைங்களுக்கு மத்தியில அதெல்லாம் இருக்காது. வேற குழந்தைங்க ஆன்லைன்ல ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்க வந்து ஆன்லைனை நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க. என்ஜாய் பண்ணாங்க. சேம் டைம் படிக்காத இந்த சில குழந்தைகள கிளாஸ்ல வந்து பதில் சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க ஒருவேளை பயத்தினால சொல்லலையா, ஆனா ஆன்லைன்ல ஆன்சர் சொன்னாங்க. ஓரல் சொல்ல முடிஞ்சுது அவங்கனால. நம்மளுக்கு அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த குழந்தைக்கு ஓரல் சொல்ல முடியுது. எல்லாத்துக்கும் எல்லா டேலண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஓரல் சொல்ல வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து நான் கேட்காத ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா இருக்குது. அதாவது நேர்ல பார்த்து டீச்சரை பார்த்து பயப்படுற குழந்தைங்க கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் வரப்போது டீச்சர் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு வசதியா இருந்திருக்கு. கண்டிப்பா. இந்த மாதிரி குழந்தைங்க நீங்க சொல்ல நிறைய இப்ப நாங்க பாத்துட்டு இருக்கோம். அவங்க சோஷியல் ஆங்ஸைட்டி அப்படின்னு நாங்க சொல்றோம் அந்த டேர்ம். அப்படின்னா என்னன்னா, நிறைய பேரை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு ஆங்ஷியஸ்னஸ் நாங்க சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல அவங்க நார்மலா பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா கிளாஸ் ரூம்ல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டீச்சர் என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு இங்க வரைக்கும் ஆன்சர் இருக்கும் ஆனா ஒரு பயம். வேறஸ் நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும்போது யார் என்ன ரியாக்ஷன் அவங்களுக்கு தெரியல. ஸோ தேர் வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியா ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிட்ஸ் திருப்பி ஸ்கூலுக்கு போக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. they didn't want to ஸ்கூல் போக ரெடியா இல்ல. அவங்க வீட்லயே ஆன்லைன் வந்து சந்தோஷமா வந்து என்ன யாரையும் பார்க்க வேண்டாம், யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, என்னோட அம்மா அப்பா எனக்கு தெரிஞ்சவங்க தான் என்ன சுத்தி இருக்காங்க, புது ஆள்கிட்ட என்னால பேச தேவையில்லை, சோஷியலைசேஷனே எனக்கு தேவையே இல்லை. அதனால அவங்க இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னுமே they finding it difficult to adjust. பட் நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன்ல அவங்களோட ஆன்சரிங் அவங்களோட எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டெஃபினட்டா டீச்சர்ஸே நோட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? சில நேரங்கள்ல அந்த மாதிரி இருந்த குழந்தைங்க இப்ப கண்டிப்பா அதே இதுக்கு வந்திருக்காங்க. சில குழந்தைங்க எல்லாம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 4th வரைக்கும் பார்த்தா ரொம்ப குவைட்டா ஒரு என்னமோ ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி இருந்தா, இன்னைக்கு இப்ப வந்து 5thல வந்து அவ சூப்பரா எல்லாத்த விட பெட்டரா இருக்கா. சூப்பர். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னொன்னு அதுல ரொம்ப சங்கட்டமான விஷயம்னு சொல்லி நான் நினைச்சேன்னா, ஒரு பேரண்ட் அந்த குழந்தைய அடிச்சது. நம்ம கொஸ்டின் கேட்டோம், சரி இதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை, நாங்களே வந்து அது ஒரு எப்பவுமே குழந்தைகளை திட்டுறது ரொம்ப கம்மிதான். பேரண்ட் ஐயோ எப்படி இது ஆன்லைன்ல எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு அந்த ஒரு இதுல அந்த குழந்தைய போட்டு அப்படி அடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு அந்த கேமரா இருக்குது, அதெல்லாம் எந்த இதுல நம்மளைய வந்து நம்ம குழந்தை வந்து பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அது பெரும்பான்மையான பெற்றோர்கள் கேமராக்கு பின்னாடி அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. பெரும்பான்மையான பெற்றோர்கள். ஏன்னா இப்ப அந்த ஆன்லைன் கிளாஸஸ்ங்கிறது வந்து குழந்தைகளுக்கான குழந்தைங்க வந்து இது கிடையாது, பெற்றோர்களுக்கான ஒரு இதுதான். ஆன்லைன் ஆஃப்லைன் எதுவாக இருந்தாலுமே குழந்தைகள் நல்லா படிக்கணுங்கிறத பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கான மதிப்பெண்களா தான் அது இருக்கே தவிர குழந்தைகளுக்கான மதிப்பெண் அது இருக்கிறதே கிடையாது பெரும்பாலும். அதனால அது தப்பான விஷயம் தான் குழந்தை அடிச்சதுங்கிறது. இங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸு, நாங்கள் வந்துட்டு தமிழ் மீடியம், நாங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் கிளாஸ் தான் எடுக்க முடியும். ஏன்னா வந்து குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப வந்து கம்மி. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பட்டன் ஃபோன் தான் சில குழந்தைங்க வந்து வச்சுருப்பாங்க, சின்ன ஃபோன் தான் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துட்டு இல்லை. அதனால் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் கிளாஸ் எடுத்து அனுப்புகிறப்போ ஒரு சில குழந்தைங்க மட்டும்தான் அதை கவனிப்பாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் போய் அது ரீச் ஆகிறதே கிடையாது. அது ரீச் ஆகலங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ இவங்களுக்குலாம் வந்து ஒரு வாய்ப்பு இருந்தது, அங்க ஆன்லைன்ல இதுல தெரியற வீடியோல தெரியறாங்க, இல்ல ஆடியோல கேக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு. எங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து அவ என்ன
பார்த்துருக்கா அப்படின்னு சொன்னால் என்ன நாங்கள் அனுப்பிச்சி விட்டோமோ அந்த பாடத்தை பார்த்து அவள் ரிப்ளை பண்ணுவாள். அவளே வீடியோ எடுத்து அவங்க பேரண்ட்ஸ் வீடியோ எடுத்து இல்லை படிக்கிறதோ இல்லை எழுதுறதோ எதுனாலும் எங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணாத குழந்தைங்களை கேட்கும்போது மிஸ் எங்களால் முடியல மிஸ், நாங்கள் வர்றதே 10 o'clock, எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து அதை படிக்கிற குழந்தைங்க படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த படிக்காத குழந்தைங்களை வந்து எங்களுக்கு வர வைக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த வாட்ஸ்அப்பில் இந்த அண்ணன்க இருப்பாங்க. இது வந்துட்டு ஸ்கூலில் நடந்த ஒரு விஷயம். அண்ணன்க வந்துட்டு அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம வந்துட்டு எடுத்து போடுறது இதெல்லாம் பார்த்துட்டு, மிஸ் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இது உங்களுக்கு ஏன் இப்படி வந்து எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த பேரை சொல்லி அவங்கள வந்து திட்டுறாங்க. திட்டி அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடுது. அப்புறம் அதுக்கெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வந்துட்டு இந்த இதில் வந்து. ஓகே, அதாவது பழைய ஸ்டூடெண்ட்டு இப்போ பழைய தீர்த்துக்கிறது. அடுத்தது எங்களுக்கு இந்த தமிழ் மீடியம் குழந்தைங்கனால கவர்மெண்ட் வந்து கல்வி தொலைக்காட்சின்னு ஓப்பன் பண்ணிருக்காங்க. அது மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் அந்த 1/2 hour டைம். அப்போ அந்த நாங்கள் பட்டன் ஃபோனில் இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக அந்த கல்வி தொலைக்காட்சி பாருங்கன்னு சொல்லுவோம். அதை குறித்து நோட் பண்ணிக்குவாங்க. டெய்லி என்னென்ன சப்ஜெக்ட் நடத்துகிறாங்க பண்ணுறாங்க. இப்போ பட்டன் செல் இருந்தாலுமே நாங்கள் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறோம், நீ என்ன படிச்சு சாமி அந்த பட்டன் செல்லி எங்க மனப்பாடம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நவீனமான நல்ல ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கூடத்துல நல்ல காசு கட்டி போட்டுறாங்கன்னா, அங்க அவங்க சொல்லித்தரலன்னா கூட அந்த பெற்றோர்கள் தாங்களா சொல்லித்தர அளவுக்கு வளர்ந்துருக்கவங்களா தான் இருந்திருப்பாங்க. அவங்க பொருளாதாரத்துல வளர்ந்துருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு விதத்துல அந்த குழந்தைக்கு கொடுத்துட முடியும். ஆனா நீங்க சொல்ற மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் படித்திருக்க மாட்டாங்க. இந்த குழந்தைகள் தான் முதல் படிப்புக்கு வந்திருப்பாங்க. இனி பட்டதாரி ஆகிறாங்களாங்கன்னு தெரியல. ஸோ இந்த குழந்தைகளுக்கு பெற்றோராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆசிரியர்களும் அந்த அளவுக்கு ரீச் ஆகாத ஒரு சூழ்நிலை, இன்னும் சொல்ல போனா இந்த நவீன கருவிகளும் அந்த குழந்தைங்களுக்கு இல்லாத சூழல்ல ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் திறந்ததுதான் ஒரு விடுதலையே. அதுதான் அவங்களுக்கு கல்வி இப்ப போய் நேரத்துல சேரப்போகுது. அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா. ஓகே, அதனால அந்த பட்டன் செல் இருந்தாலுமே குழந்தைகளை படிச்சு என்ன படிச்சு அதை ஒப்பின்னு அப்படியே ஒப்பிக்கிறாங்க. அதுல ஒரு சில பேரண்ட்ஸ் பொறுப்பான பெற்றோர் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. சிலர் தான் அந்த கல்விக்கு ஒரு தொல்லையா இல்லையா, நாங்க கண்டினியூஸா விடாம போன் பண்ணுவோம். அவங்க போன் பேரண்டோட போன் நம்பர் இல்லாட்டியும் அவங்க தாத்தா பாட்டி அத்தை மாமா அக்கா பக்கத்து வீட்டுக்காரரு பெரியமா பெரியப்பா அந்த போன் நம்பர்லாம் வாங்கி கான்டாக்ட் பண்ணி நாங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் மறுபடியும் போன் பண்ணி ஒரு குழந்தைக்கும் கண்டிப்பா எங்க கிளாஸ்ல 30 பேர் இருந்தாலும் சரி 40 பேர் இருந்தாலும் அத்தனை குழந்தை நான் போன் பண்ணி கேட்போம். அதுக்கு மேல அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாது 4 தடவைனா 4 பேர்த்தோட போன் நம்பர் வாங்கி பண்ணுவோம். எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணி நாங்க வைக்குவோம். ஏன்னா எங்களுக்கு அந்தந்த குழந்தை அந்த நேரத்தில் படிக்கணும், அந்த வாரத்துக்குள்ள பாடத்தை அதுக்கு பாடப்பகுதி படிச்சிருக்கணும், கண்டிப்பா கல்வி தொலைக்காட்சி பார்க்கணும். ஓகே, நான் இதை பத்தி இந்த நவீன பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட கேட்க நினைக்கிறேன். ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ்? இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நான் கேட்கணும். ஏன்னா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ்ல இருந்திருப்பீங்க நீங்க. இந்த மாதிரி அது ஆன்லைனும் கிடையாது, லைவும் கிடையாது, ஆஃப்லைனும் கிடையாது. சொல்லுங்களேன். உண்மையிலுமே சொல்லணும்னா அவங்கள நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய கடவுள் ஆசீர்வாதத்தை தருவாரு. அது மட்டும் இல்லாம அவங்க பாத்தீங்கன்னா நிறைய எங்களை விட அவங்களுக்கு வேலை ஜாஸ்தியும் கூட. சில நேரங்கள்ல எல்லாரும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்னுமே. எங்க அண்ணா கூட இந்த மாதிரி ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாங்க. பார்த்தா நைட்ல ஒரு 9 மணிக்கு அவங்க பேரண்ட்டு கூலி வேலைக்கு போறவங்க தான். அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் என்ன படிக்கணுங்க சார் அப்படின்னு. அதை கேட்கும்போது ஒரு சந்தோஷம், பரவாயில்ல. அதே ரெஸ்பான்ஸ் அவரும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு டீச்சரும் இது ஒரு சில குழந்தைகளுக்கு முடியாது, பேரண்ட்டுக்கு அவங்க வந்து எப்படிடா அவங்க கேட்கறது இந்நேரத்துக்கு மேல. கல்விங்கிறது தேவை யாருக்கு இருக்குதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு தான் தேவையா இருக்குது. அப்ப அந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்த்து போகும்போது முன்கள பணியாளர்கள் நம்ம நிறைய பேர்த்த சொல்லியிருக்கோம். உண்மையா சொல்லணும்னா அந்த தேவை இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்த நீங்களும் முன்கள பணியாளர்கள், உங்களுக்கு வந்து பாராட்டுகள். தேங்க்யூ ஃப்ரம் ஆர் ஹார்ட். என்ன சொல்றது, அரம்சை மட்டும் கிடையாது, சமுதாயத்திலிருந்தே எல்லாத்துக்கும் அந்த மாதிரியான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களுக்கும் கிடையாது, எல்லா ஆசிரியர்களுக்குமே வந்து ஒரு நன்றிகள் தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. இப்போ மிஸ் எல்லாம் வந்து நிறைய பேசிட்டாங்களா, ரொம்ப நிறைய பேசியிருக்காங்க, ஸ்கூல்லயும் நிறைய பேசுவாங்க. ஸோ இப்போ நீங்க பேசலாம் மிஸ்ஸை பத்தி. ஓகே, ஸோ பசங்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு மிஸ் வாட்ஸ்அப் பண்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவீங்களா? மைக்ல வச்சு பேசு. நோ நோ, ஒரே வார்த்தை தான், நோ, பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். ஏன் பண்ண மாட்டேன்? மைக்ல வச்சு பேசு. அனுப்பி விடுறது வந்து நான் பண்ண மாட்டேன், வீட்ல உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு வீட்ல உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன். ஆனா மிஸ் கொடுக்கறதெல்லாம் நான் அப்புறமா பண்ணிக்கிறேங்க.
சரி, உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா பிடிக்காதா? ஸ்கூலுக்கு போறது பிடிச்சிருக்கா, ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருக்கா? ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகணும். ஏன் ஸ்கூலுக்கு போகணும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம். ஓகே. மிஸ் பார்க்கலாம். மிஸ் பார்க்கலாம். படிக்கலான்னு வரவே இல்லையே. வெரி குட், வெரி குட். இதுதான் முக்கியம். பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், டீச்சர்ஸை பார்க்கணும், ஜாலியா இருக்கணும். இல்ல ஸ்கூலுக்கு போனா ஜாலியா இருக்கலாம். வீட்டுல இருந்து அம்மா அப்பா திட்டிகிட்டே இருப்பாங்க. எஸ், நோ, எஸ். நீ சொல்லு. உனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருக்கா இல்ல ஸ்கூலுக்கு போறது பிடிச்சிருக்கா? ஸ்கூலுக்கு போகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய எழுதுறதுலாம் கொடுக்குறாங்க. அதனால தான் எங்கள் சரி, ஓகே. உனக்கு வர மிஸ் கொடுக்குற அந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து பண்ணி அனுப்பியா? பண்ணி அனுப்புவேன். ஸ்கூலில் போய் இல்ல, ஆன்லைன் கிளாஸ்ல நான் கேட்கறேன். முன்னாடி ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து உனக்கு வாட்ஸ்அப்லாம் அனுப்பிட்டு தான் இருந்தாங்க, அதுல தானே படிச்சுட்டு இருந்தீங்க. அப்ப அது ஆன்லைன்ல வரதுக்குலாம் ரிப்ளை பண்ணுவியா மிஸ்ஸுக்கு? ரிப்ளை பண்ணிடுவேன். குட் குட் குட். நீ நோ கிடையாது, எஸ். ஓகே. ஸோ இப்போ மிஸ் எல்லாம் இவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் பண்றாங்க, வந்து என்னென்னலாம் காமெடி பண்ணிருக்கீங்கன்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஒருத்தங்க என்ன சொன்னாங்க, ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல படுத்துட்டே பேசிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க ஒரு மிஸ். அவங்க என்னென்ன காமெடி எல்லாம் பண்ணிருக்காங்க கிளாஸ்ல? ஓகே, மிஸ்ஸுக்கு என்னென்ன காமெடி எல்லாம் கிளாஸ்ல பண்ணிருக்காங்க பேசலாமா? அங்க பாரு வந்துச்சு, சொல்லு. ஐயோ, எல்லாரும் கை தூக்குறாங்க, சொல்லு. சில டைம் வந்துட்டு அன்மியூட் பண்ணாமே வந்துட்டு டீச்சர்ஸ் கூட பேசுவாங்க. அதுக்கப்புறமா சிரிச்சுட்டு மலையாளம் பேசிட்டு இருப்பாங்க. வேற என்ன பேசிட்டு இருப்பாங்க? அன்மியூட் பண்ணாமே அவங்களுக்கு மியூட் பண்ணிருக்காங்கன்னே தெரியாம அவங்க வந்துட்டு டீச்சர்ஸ் கூட பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு ஐயோ இப்பதான் அன்மியூட் பண்ண மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவையும் ஆடியோவையும் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேசிட்டு வாங்க சில்ட்ரன். ஓகே. ஐயோ சாரி, வாங்க நம்ம மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படின்றாங்க. ஓகே, நீ சொல்லு, என்ன காமெடி பண்ணிருக்காங்க உங்க மிஸ்? அதேதான் ஒரே வார்த்தை, அதேதான். எல்லாம் மியூட் பண்ணாம என்ன பேசுவாங்க மியூட் பண்ணாம? இன்னொரு மிஸ் கிட்ட நாளைக்கு இந்த நடத்தணும் அதை நடத்தணும் இவ்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ சாமி, இவ்ளோ இருக்குது, எப்படிதான் பண்றதுமாங்களா? உங்களை பத்தி எல்லாம் பேசுவாங்களா? எங்களை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, நீ சொல்லு. அந்த மாதிரி காமெடி எல்லாம் எதுவுமே நடக்கல எங்க கிளாஸ்ல நடந்ததில்ல. உங்க கிளாஸ்ல நடந்ததில்ல, வேற கிளாஸ்ல தெரியல. ஓகே, நீ சொல்லு. எனக்கும் அதேதான். பிரியா சில டைம் மியூட் பண்ணி வந்திருப்பாங்க மைக்ல. பக்கத்து கிளாஸ்ல டான்ஸ் ஆடுவியோ? இப்படி 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 இப்படின்னு போயிருது மைக்கு. பக்கத்து கிளாஸ்ல இருந்து மேம் வருவாங்க. ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. நாங்களும் ஜாலியா கேட்டுட்டே இருப்போம். எங்களுக்கு அதை கேட்கறதுக்கு ஜாலியா இருக்கும். அப்பாடி, கிளாஸ் நடத்தல, ஜாலியா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல, அவங்க ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, அதனால நம்மளும் கேட்டு சிரிச்சிட்டு இருப்போம். அப்படியா? வெரி குட். அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானா? போட்டோலாம் எடுத்து அனுப்பியிருக்காங்க யாரோ. நீ சொல்லு. கை தூக்கிட்ட பா. எங்க மிஸ் வந்து காமெடி பண்ணுவாங்க. காமெடியா பண்ணுவாங்க. என்ன மாதிரி காமெடி பண்ணுவாங்க? அது சொல்ல தெரியல. காமெடி பண்ணுவாங்க நல்லா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதான சொல்ல போற நீ. எங்க கிளாஸ்ல எதுவும் பண்ணிட்டு இல்ல. எனக்கு எங்க மிஸ் ரொம்ப பிடிக்கும். மிஸ் இருக்காங்களா? மிஸ் வரல. பரவாயில்ல, வராமே நீ வந்து இந்த அளவுக்கு மிஸ் பாராட்டி இருக்க. வெரி குட். சோ மறுபடியும் இருக்கு, இன்னும் இருக்கு, நிறைய இருக்காங்க கூட. மிஸ் பண்ண காமெடிஸ் நிறைய இருக்காங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ் சொல்லாமா? ஆஃப்லைன் கிளாஸ்னா இப்ப லைவ் கிளாஸஸ். ஓகே. டீச்சர்ஸ் வந்துட்டு கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு பெல் அடிச்சோன்னே நெக்ஸ்ட் பீரியட் வருவாங்க கிளாஸஸ்க்கு. அப்புறமா வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோக்கா கேட்காது மேம் என்ன சொல்கிறாங்கன்னு. பட் வந்துட்டு எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு காமெடி பண்ணிட்டீங்கன்னு நினைச்சு அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க காமெடியே இல்லையே அப்படின்னு இருப்பீங்களா? சொல்லிப்பாங்க. உங்க கையை தட்டி கீழே குமிஞ்சு சிரிப்பாங்க. ஸோ என்னதான் இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு மேம் நிறைய நோட்ஸ் எழுதி போட்டுட்டு மற்ற டீச்சர்ஸ் வருவாங்க, அவங்களோட கிளாஸ்லேருந்து எங்களோட கிளாஸ்க்கு வருவாங்க. வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் சிரிப்பாங்க. நல்ல அவங்க பண்ற ஜோக் உங்களுக்கு விளங்காது. அப்பா எவ்வளோ பெரிய விளக்கம். அவங்க வருவாங்களா, வந்து பார்த்த உடனே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல என்னடா காமெடி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கீங்களா? நாங்க வந்து பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்போம். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. வெரி குட், வெரி குட். அங்க இந்த மாதிரி தான் ஒரு டைம் எங்க மிஸ்ஸும் நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. வேற கிளாஸ்ல இருந்து மிஸ் வந்த உடனே அவங்க வாட்டிக்கு ஏதோ ரகசியமா பேசிட்டு அவங்களே நல்லா சிரிச்சுக்குவாங்க. ரகசியமா பேசிக்கிறது. மொத்தத்துக்கு ஆன்லைன் கிளாஸ்ல உனக்கு இருக்கா சொல்றதுக்கு? சொல்லு.
மிஸ் வந்து எங்கள் கிளாஸ் மிஸ் வந்து இன்னொரு மிஸ் கிட்ட வந்து பேசும்போது ஏதோ ஒன்று சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ் வந்துட்டு ஏதோ யோசிக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. வெரி குட். ஓகே, இதெல்லாம் வந்து லைவ் கிளாஸ்ல அப்புறம் பேசலாம். இப்போ ஆன்லைன் கிளாஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ மிஸ்ஸுங்க மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸ்ல பண்ற காமெடி என்னன்னா மியூட் பண்ண மறந்து மற்றவங்க கிட்ட பேசி காமெடி பண்றது தான் வந்து பயங்கர காமெடி. ஓகே, நீங்க பண்ண காமெடிஸையும் வந்து பசங்க வந்து பார்க்காம இல்லை, பார்த்துட்டு தான் இருக்காங்க. டாக்டர், இப்போ பேக் டு ஸ்கூல் இவங்களும் மீட் பண்ண போறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ இந்த குழந்தைங்களை வரவேற்கிறதுக்கு டீச்சர்ஸ் வந்து எப்படி தயாராகணும்? மிஸ்ஸுங்களுக்கு குழந்தைகள் மேல எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு மிஸ்ஸுங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். இது அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாமா? முடிக்க கூடாது. அடுத்த வாரமும் இதே தலைப்புல தான் பயணிக்க இருக்கிறோம். குழந்தைகளும் டீச்சர்ஸும் பேக் டு ஸ்கூல் பார்ட் 2. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். நான் உங்களில் ஒருவன், கேமி ஏஜே.